வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 26 இன்னைக்கு கார்கில் விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இந்தியா செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த 1999 நடந்த ஒரு வார் தான். காஷ்மீரில் இருக்கக்கூடிய கார்கில்ன்ற பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார் நடந்துச்சு. காஷ்மீர் எப்படியாவது பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த எல்லை பகுதிகளில் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இந்திய படைகளுக்கு தெரிய அவங்க எதிர் தாக்குதலையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அந்த தாக்குதல்ன்றது போக பாகிஸ்தான் ஒரு பெரிய இழப்புகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வராங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை ஒரு பெரிய வாய்ப்பை எப்படியாவது உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட போயிட்டு இவங்க சப்போர்ட் கேட்குறாங்க பாகிஸ்தானே. அப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த அந்த பிளிங்கன் என்ன சொல்லிட்டாரு, இது அவங்களுடைய பிளேஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தையும் தெரிவித்தார். இதை தொடர்ந்து G8 மாநாட்டில் வந்து இதுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை கொடுக்குறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் உலக நாடுகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் இந்த உலக நாடுகள் இந்த எதிர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா 1998 பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையை பண்ணாங்க. ஸோ இந்த அணு ஆயுத சோதனை மூலமாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா வந்து கண்டிப்பாக பயந்துருவாங்க, நம்மளுடைய காஷ்மீர்ன்ற பிளேஸை நம்ம வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்களோட தான் இவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம 1974 அணு ஆயுத சோதனையை பண்ணிட்டோம். இப்படி ரெண்டு பேருமே அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் மோதுறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால தான் உலக நாடுகள் இதுக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து விமானப்படையோட சப்போர்ட் மூலமாக பாகிஸ்தானுக்கு போய் அங்கே போர்லாம் நடத்திருந்தாங்க. அதில் விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பாகிஸ்தான் பிடிச்சும் வச்சுக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் பாகிஸ்தானுடைய 8 வீரர்களை நம்ம சைட்லையும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்படியே இந்த தொடர்ந்து இந்த வார்கள்லாம் உலக நாடுகள்லாம் அழுத்தங்களை தெரிவிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வாருன்றது முடிவும் அடைஞ்சது, இந்தியா வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. இதில் பாகிஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 453 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் ஆனால் அமெரிக்கனுடைய உளவு படைகள்லாம் சொல்லிட்டாங்கன்னா இது வந்து 700 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டாங்க. நம்மளுடைய இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 527 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தகவலும் வந்துச்சுங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு காரணம் உண்மையாகவே பாகிஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு எதிர்ப்பை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. பட் ஆனால் பாகிஸ்தான் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை, காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அந்த போராளிகள் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சைடில் அவங்க பேசின அந்த காலெல்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பார்த்துங்க இது இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த அறிக்கைகள்லாம் விட பாகிஸ்தான் தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக அந்த உண்மைகள் வெளில வந்துச்சுப்பா. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரை, அதாவது காஷ்மீரே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பண்ண ட்ரையை இந்தியா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா கார்கில் விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஜூலை 26. நெக்ஸ்ட் டே ஆஃப் த நேஷனல் சிக்னிஃபிகன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்படாஸில் ஒரு டேங்க. இது வந்து 1934 1937 இடைப்பட்ட காலத்தில் அந்த கரிபியன் தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம் அப்படின்றது அதிகமாக நடந்துகிட்டு இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அதிகாரிங்க எல்லாமே வந்து இந்த அடிமைத்தனத்தை 1835 வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுன்றது நடக்க அதுவுமே கிட்டத்தட்ட அந்த அடிமைத்தனம் மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் 1917 அந்த கரிபியன் தீவுகளை ஒழிச்சிருந்தாலுமே கூட அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதின்றது அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சு தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து ஹண்டூரஸில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்களுடைய அந்த போராட்டம் வந்து ஃபஸ்ட் டைம் 1934 ஸ்டார்ட் ஆகுது. அதை தொடர்ந்து கயானா, ட்ரினிடாட், ஜமைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் அந்த போராட்டம் புரட்சிகள்ன்றது வெடிக்க ஆரம்பிச்சிது. பெயின் அப்படின்ற ஒரு பர்சன் ட்ரினிடாட்டை சேர்ந்தவர், இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்படாஸுக்கு நாடு கடத்திட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இதை தொடர்ந்து அந்த கலவரன்றது பெரிய லெவலில் போக அது 14 பேரை சுட்டும் கொண்டுடுறாங்க. இந்த புரட்சின்றது எல்லா பகுதிகளுக்கும் பரவ அது ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்குது அந்த பிளேஸில். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்படாஸ் பகுதிகளில் தொழிற்சங்கங்கள் உருவாகிறதுக்கும் அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகிறதுக்கும் பேஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி தான் உருவாகுது. அப்படி அந்த தொழிற்சங்க புரட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய மாற்றத்துக்கு பேஸாகவும் அமையுது. அதை தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த நேஷனல் சிக்னிஃபிகன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்படாஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 26. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து எல்எல் ஜமீன் ஆஃப் அப்படின்ற ஒரு பர்சன் 1881 உருவாக்குன ஒரு லாங்குவேஜோட பேர். இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவர் உருவாக்குனார் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துனே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இனக்குழுக்களாக ஆட்சிக்கிறாங்க, மதங்களாக ஆட்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரிவினை இருந்துனே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு, ஏன்னா இவர் இருந்த பிளேஸில் அந்த இனக்குழுக்களுடைய பிரச்சனைன்றது அதிகமாகவே இருந்தது. ஸோ ஒரே மொழின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா எல்லாரும் மாறிடுவாங்களேன்ற கான்செப்டில் தான் இதை உருவாக்குனார். இதை உருவாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது வந்து இந்தோ ஐரோப்பியனுடைய ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அட் த சேம் டைம் கிரேக்கா, ஸ்லாவிக்கு இந்த மாதிரியான லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. 2006 பார்த்தீங்கன்னா 85 நாடுகளில் இருக்கக்கூடிய 724 உறுப்பினர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தரம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இது வந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஏன்னா சீனாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷனாகவும் மாறிச்சு. அண்ட் ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே போக 1905 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டோ காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மாநாடுகள்லாம் உருவாச்சுங்க. ஸோ இது என்னன்னா ஒரு உலகத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு பர்சன் உருவாகின ஒரு லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு
ஒரு லாங்குவேஜாக பார்க்கப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க வச்சிருக்கக்கூடிய மேஜரான ஒரு 5 லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. அந்த 5 லாங்குவேஜ் தான் சர்வதேச லாங்குவேஜாக இருக்கும். அந்த லாங்குவேஜை தாண்டி அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சில இடங்களில் இந்த எக்ஸ்பெரண்டோ அப்படின்ற லாங்குவேஜையும் இவங்க யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ உலகத்தினுடைய ஒரு ஒற்றுமையை உருவாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ்ன்றதுனால இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரண்டோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 26. நெக்ஸ்ட் டே இன்டர்நேஷனல் டே ஃபார் இந்த மேங்க்ரோ எக்கோ சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த சதுப்பு நில காடுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்காக ஒரு டே. இது நம்ம ஆல்ரெடி நிறைய டே பார்த்துருப்போம் இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் இது உருவாக்குனது காரணம் யுனெஸ்கோ தான். அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களில் ஆல்ரெடி 35% நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி இது அழிஞ்சா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கலாம். இந்த கடல் தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அப்படியே நிலத்தடி மூலமாக நம்ம நிலத்துக்குள்ளே வராமல் தடுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சதுப்பு நிலங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சுனாமி, சூறாவளி, மீன் வளத்தை பாதுகாக்கிறது, பயோசிஸ்டத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த சதுப்பு நிலங்களில் இருக்குது. ஸோ இதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு நாட்டோட வளமும் அந்த மண்ணோட வளமும் நாசமாக போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஈக்வடாரால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம்ன்றது யுனெஸ்கோவோட அங்கீகரிப்பால் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மேங்க்ரோ எக்கோ சிஸ்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 26. நெக்ஸ்ட் டே மால்டீவ்ஸில் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த மால்தீவுகள்ன்றது ஒரு தீவுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்திய துணைக்கண்ட பகுதிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் இங்கே இடம்பெயர்ந்து 1400 வருஷம் புத்திசம் அப்படின்றது இந்த பகுதியில் வளமாக இருந்த ஒன்றா தான் இருந்தது. பட் 12ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம்ன்றது உள்ளே வர ஆரம்பிக்குது. அந்த மாலுமிகள்ன்றது உள்ளே வந்த உடனே அந்த மதம்ன்றது அதிகமாக பரவ ஆரம்பித்து மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்க 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் உள்ளே வந்த உடனே அங்கே பிரச்சனைன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இப்படியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சுல்தான் அப்துல் மஜீத்ன்ற பர்சன் 1953 இறந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் தான் அந்த பகுதியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள்ன்றதை கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அவர் இறந்து போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பகுதி முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. அவங்க தான் 1965 உங்களுக்கு ஒரு சுயராஜ்யத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சுதந்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு காரணத்துக்காக இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடல. அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்கன்னா 1573 முகமது தக்ருஃபானு அப்படின்ற பர்சன் போர்ச்சுகீசியர்களுக்கு போரிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரம். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாங்கள் எது சுதந்திரம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த காரணத்தினால இன்னைக்கு மால்டீவ்ஸில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 26. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லிபிரியாவில் ஒரு டேங்க. இந்த லைப்ரியாவை பொறுத்த வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா ஆப்பிரிக்கர்கள் அந்த பகுதிக்குள்ளே வந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் முறையாக அந்த காமன்வெல்த் நாடுகள் சொல்லுவாங்க. அதாவது இந்த இங்கிலாந்து வந்து எல்லாருக்கும் சுதந்திரம்லாம் கொடுத்துட்டு போனாங்களே இந்த பிரிட்டிஷ்காரங்களாம், அப்படி அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போன பகுதிகளை தான் காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் முதல் முறையாக ஒரு கருப்பின ஆளுநர் உருவானது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் தான் 1841 ஜோசப் ஜென்ட்ரன்ஸ் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ அவர் மூலமாக இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் வளமையாக மாறுது. அவங்களுக்கான அந்த உரிமைகள்ன்றது கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இவங்களுடைய ஆளுமைன்றது அந்த பகுதியில் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கெடுப்புன்றது 1847 நடத்தப்பட்டு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கப்பா. அப்படி லைப்ரரியாவில் சுதந்திரம் கிடைச்ச அதனால தான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 26. நெக்ஸ்ட் டே ஆஃப் த நேஷனல் ரிப்ளிகா டே அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு புரட்சியை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்ஜேசியா பேடிஸ்டா அப்படின்ற ஒரு பர்சனு 1933 1944 இடைப்பட்ட காலத்தில் இந்த கியூபான்ற பகுதியில் ஒரு பொம்மையாக ஒரு ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு இவர் தான் ஆட்சி பண்ணுங்கிறார் பின்னாடிலேருந்து. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு மறுபடியும் 1952 ரிட்டர்ன் ஆகிட்டு இது என் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவுறாரு. இதை பார்த்துட்டு இந்த ஃபிடல் காஸ்ட்ரோக்கு இது எங்கள் நாடு, நீ என்ன சர்வாதிகாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஸோ அந்த ஒரு பிரச்சனைன்றது அந்த போருன்றது இவங்களை அடக்கி ஒடுக்கிடுறாங்க. ஒரு 61 பேர் வந்து அதில் இறந்தும் போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான சுதந்திரன்றது இன்னைக்கு கிடச்சிருந்தாலும் அதுக்கான கிளர்ச்சி அதுக்கான போர் அப்படின்றது முதல்ல ஸ்டார்ட் ஆனது இது தானே. அதனால் அதை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த நேஷனல் ரிப்ளிகா டே அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 26. பல நாடுகளுக்கு ஆயுதமற்ற போர்னா என்னங்கிறத சுட்டி காட்டிய மனுஷன் காந்தியடிகள். அவர் சொன்ன வார்த்தை செய் அல்லது செத்துமடி, அமைதிக்குள்ளே தான் அடக்க முடியாத ஆற்றல் ஒளிந்திருக்குங்கிறது உண்மை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.